வெல்கம் டு குட்டி ஃபேஷன் டிசைனர்ஸ். இது வந்து நம்ம ஆரி கிளாஸ் உடைய செகண்ட் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆரி கிளாஸ் கற்றுக்கிற பிகினர் அப்படிங்கிறப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருடைய ஒர்க் ப்ளவுஸை வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ இந்த மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது கஸ்டமருடைய ஒர்க் ப்ளவுஸை நம்ம ரெண்டு கேட்டகரியாக வந்து பேசிக்காக வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து சில்க் காட்டனில் வந்து மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க, அண்ட் வந்து ரா சில்கில் கேட்பாங்க. அப்படி இல்லை வந்து பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட வித் ப்ளவுஸ்லேயே வந்து கேட்பாங்க. நீங்கள் சாரியோட வித் ப்ளவுஸில் பண்ணும்போது ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கோ இல்லை கரையோ ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய இதுவாகிடும். ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து நம்ம மறுபடியும் வந்து தறியால் நெய்ய முடியாது. ஏன்னா இது சாரி கூட வர வித் ப்ளவுஸ். இதுவே சில்க் காட்டன் இல்லை ரா சில்கில் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து சில்க் காட்டன் ரா சில்க் வந்து கடையில் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம போய் அதே கலர்ஸ் மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பட் அதுவுமே வந்து அதே சேம் கலரில் மேட்ச் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருக்குது. பட் சாரியோட வித் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற ஒரு சாய்ஸே வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பண்ண ஒரு ஒர்க் ப்ளவுஸை வந்து பார்த்துடலாம். ஸோ இதிலிருந்து நான் வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான டிசைன். இது வந்து சாரியோட வித் ப்ளவுஸ். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜரி பார்டரை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கடுதானாஸ் பீட்ஸ் வச்சு வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இது வந்து ஸ்டிச்சஸ் தான், த்ரெட்டில் வர ஸ்டிச்சஸ். எந்த பக்கமும் வந்து க்ளூ கரை வந்து தெரியாது. பிகாஸ் நம்ம க்ளூ ஒர்க் எதுவுமே போடலை. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து இது வந்து ஒட்டுற ஸ்டோன். இந்த ஸ்டோன் மட்டும் ஒட்டியிருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டினா மாதிரியே தெரியாது. சப்போஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த ஸ்டோனுடைய கலர் பிடிக்கல, எனக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாலும் இந்த ஸ்டோனை நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு கலர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் நம்ம எடுத்ததும் வந்து அதிகமாக வந்து தெரியாது. பீட்ஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டிச்சஸாக தான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து சப்போஸ் வந்து அந்த பீட்ஸ் ஒர்க் வந்து வேணாம் அப்படிங்கிறப்போ நம்ம பிரிச்சும் வந்து விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆரி நீடிலில் நார்மலாக வந்து பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆரி நீடில்ஸ் வந்து நம்ம கையில் கிடைக்கும். இந்த ஆரி நீடில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து ஹேண்ட்மேடில் வந்து வீட்டிலே ரெடி பண்ணுறோம். அண்ட் இதை எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுற வீடியோவும் வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், போய் கண்டிப்பாக வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீடோட ப்ரைஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 35 ருபீஸ் தான். நீங்கள் வந்து இன்னர் தமிழ்நாடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கிப்பிங் சார்ஜ் வரும். அரௌண்ட் வந்து 70 ருபீஸ் வரும். ஜஸ்ட் அவ்வளோதான். அண்ட் வந்து நீடில் வந்து 35 ருபீஸ். இது வந்து பீட் நீடிலாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஜரி நீடிலாகவும் இருக்கலாம். பர் நீடில் 35 ருபீஸ் ஒன்லி. வந்து உங்களுக்கு ஸ்கிப்பிங் சார்ஜ் வந்து வரும். நீங்கள் எத்தனை நீடில் வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து ப்ளவுஸோடைய ஹேண்டு சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கோம். ஒரு பிகினரால் ஈஸியாக வந்து இந்த டிசைனை வந்து பண்ண முடியும். இதுக்கு நமக்கு ட்ரேசிங் பேப்பர் வேணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. பிகாஸ் நம்ம சாரியில் வர அந்த டிசைனை தான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த டிசைன் மேலேயே வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து டிசைன் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸோடைய பேக் நெக் பார்க்கலாம். இது வந்து ப்ளவுஸோடைய பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேக் நெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஒரு 4 to 5 லைன்ஸ் வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துருப்போம். எதுக்காக இந்த 4 to 5 லைன்ஸ் ஜரி அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா டைலர் மிஷினை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த பீட்ஸ் மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து அந்த மிஷினுக்குள்ளே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் எடுத்ததுமே வந்து 5 to 6 லைன்ஸ் வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டும் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அது வந்து சுகர் பீட்ஸ் தான் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு சுகர் பீட்ஸில் வந்து ஆன்டிக் பீடும் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் கோல்டு சுகர் பீடும் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து 2ஆம் நம்பர் மணி வச்சு நம்ம வந்து இந்த டிசைனை வந்து ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் வச்சு தான் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான டிசைன். ஒரு பிகினரால் ஈஸியாக இந்த டிசைனை வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ப்ளவுஸோடைய ட்ரேசிங் பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஷேர் பண்ணுற டிசைன்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுற அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. பிகாஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்க்கும்போது க்ளூஸை வச்சு வந்து ஒட்டுற மாதிரி வந்து காட்டுறாங்க வீடியோஸில். அந்த மாதிரி நம்ம க்ளூஸ் வச்சு ஒட்டும் போது சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிடுச்சு, கஸ்டமருக்கு வந்து அது பிடிக்கல அப்படிங்கிறப்ப நம்மளால் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது. பீட்ஸ் எல்லாமே வந்து க்ளூ வச்சு ஃபுல்லாகவே ஒரு நூலில் கோத்துட்டு பீட்ஸ் எல்லாமே வந்து
ஒரு நூல் வச்சு க்ளூ போட்டு ஒட்டுறதெல்லாம் வந்து காட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வீடியோவில் பார்க்குறதுக்கு மேபி வந்து நல்லா இருக்கலாம். பட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்த பிறகு தான் அதோடைய அவுட்புட் தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து வராது. உங்களுக்கு வந்து நான் பேக் சைடில் காட்டுறேன். இது பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு டைலர் மிஷினில் ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆரி ஒர்க்கில் ஃபுல்லாகவே நார்மல் நீடில் பண்ணுற ஒரு ஒரிஜினல் ஆரி ஒர்க்கு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் வரும். இது வந்து ஒரு லைஃப் லாங் வரும். எல்லாமே தனித்தனி ஸ்டிச்சஸாக கொடுத்துருப்போம். இதில் எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. இந்த க்ளூ பின்னாடி நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் க்ளூ வந்து லைட்டாக வந்து தெரியும். இப்போ அந்த ஸ்டோன்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த க்ளூ இருக்கிற இடம் வந்து அசிங்கமாக தெரியும். அது வந்து நம்ம சில்க் காட்டன் அப்படிங்கிறப்போ அதை அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வித் ப்ளவுஸில் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ நீங்கள் வந்து யூடியூபோடைய டுட்டோரியல்ஸை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வேஸ்ட் கிளாத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அது உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளை வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய டவுட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடணும், எது ரிலேட்டடாக டுட்டோரியல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த்ரெட் ஒர்க்கில் வந்து டுட்டோரியல்ஸ் வேணுமா, பீட் ஒர்க்கில் டுட்டோரியல்ஸ் வேணுமா, இல்லை ஜர்ஜோடி ஒர்க்கில் டுட்டோரியல்ஸ் வேணுமா அப்படின்றத யாரெல்லாம் எந்த டுட்டோரியலுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம வந்து இப்போ தான் கண்டினியூஸாக வந்து டுட்டோரியல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நம்ம டுட்டோரியலோட செகண்ட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பிகாஸ் நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.